ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்னைக்கு காலையில் நம்ம ஏரியா கிளைமேட் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் டார்க்காக இருந்துச்சுங்க. அடுத்து கொஞ்ச நேரத்தில் வெயில் வந்துருச்சு. நைட் எல்லாமே சிலு சிலுன்னு சாரல் தான் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோறு பொங்கி அவியல் தாங்க வைக்க போகிறேன். அத்தை அப்புறமா ரசம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அவியல் மட்டும் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அரிசியை கழுவி சோறுக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அரிசி களைஞ்ச தண்ணியை வந்து நாங்கள் வந்து முகம் கழுவுவோம், குளிக்கிறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த அவியலுக்கு என்னென்ன காய்கறி சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய், கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, சீனி அவரைக்காய் 4, 5 இருந்துச்சு, அதையும் சேர்த்துட்டேன். அப்புறமா கேரட்டு, மாங்காய் வந்து வாழைக்காய் 2 வாழைக்காய் சேர்த்துருக்கேன். மாங்காய் வந்து நம்ம வேக வச்சு இறக்கும்போது இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மாங்காய் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாங்காய் குழம்புல சேர்க்குற பழக்கம் வந்து எங்கள் ஆச்சிக்கிட்ட இருந்து எனக்கு வந்தது. எங்கள் ஆச்சி வந்து என்ன குழம்பு வச்சாலும் சரி அதில் மாங்காய் சேர்த்துருவாங்க. அதை அப்படியே சாப்பிட்டு பழகுனதுனால நானும் இந்த சாம்பார், அப்புறம் புளிக்குழம்பு, காரக்குழம்பு இதுக்கெல்லாமே மாங்காய் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு வந்து சேர்த்துருவேன். இதுக்கு என்ன மசாலா கூட்டு ரெடி பண்ணியிருக்கேன்னா, தேங்காய், சின்ன சீரகம், 4, 5 பச்சை மிளகா, ஒரு தக்காளி இதெல்லாம் போட்டு கொரன்னு அரைச்சி வச்சுட்டு அதையும் இதோட சேர்த்து தாளித்து அப்படியே இறக்கிடலான்னு சொல்லிட்டு, ஒரு சிலர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க, அக்கா நீங்கள் கேதார்நாத் கோயிலுக்கு எப்படி போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒரு சில கோயில்களுக்கு அங்கே உள்ள தெய்வத்தினுடைய அழைப்பு இருந்தால் மட்டும்தான் போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது வந்து என்னோட வாழ்க்கையில் நடந்திருக்குங்க. 2022 அக்டோபர் மாதம் நாங்கள் கேதார்நாத் கோயிலுக்கு போயிருந்தோம். அதாவது இமயமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். கேதார்நாத் கோயிலுக்கு நாங்கள் போனதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் அதாவது செப்டம்பர் இந்த மாதம் 2022 செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஒரு 10 நாளாகவே சிவபெருமான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு வந்து கனவுல வந்துக்கிட்டே இருந்தாங்க. பட் எனக்கு நடந்த ஒரு விஷயம், கனவுல வந்து எனக்கு சிவபெருமானுடைய அழைப்பு வந்து அதிகமாக இருந்துச்சுங்க. அந்த டைமில் எப்படி எங்களுக்கு வந்து பைசா கிடச்சிச்சு, நாங்கள் எப்படி ட்ரிப்பை பிளான் பண்ணோம், எப்படி அங்கே போனோம், எந்தவித ஆபத்துமே இல்லாமல். ஏன்னா அங்கே நம்ம போயிட்டு வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு ஆபத்தான பகுதிகளெல்லாம் கடந்து தான் நம்ம அந்த ஆலயத்துக்கே போகணும். ஆனால் எந்தவித ஒரு சின்ன ஒரு இடைஞ்சலும் சிக்கலும் இல்லாமல் சிவனுடைய அருளால் நல்லபடியாக நாங்கள் போயிட்டு வந்தோங்க. அங்கே நம்ம போயிட்டு வரதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது. இருந்தாலும் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்களுக்கு வந்து மொழி பிரச்சனை. எங்களுக்கு வந்து ஹிந்தி அந்த அளவில் தெரியாது. என் ஹஸ்பண்டுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இருந்தாலும் அவ்வளோ ஈஸியாக நாங்கள் அங்கே போயிட்டு வந்துட்டோம். கேதார்நாத் பயணத்தை பற்றி முழுக்க முழுக்க நாங்கள் ட்ராவல் பண்ணதுலேருந்து எல்லா வீடியோஸையுமே நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்கணுன்னு விருப்பப்பட்டவங்க அதில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ மக்களே, அவங்க எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.